வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். குதிரைவாலி பொங்கல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குட்டி துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 முந்திரியை நான் உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இன்னைக்கு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போறேன். பொங்கல் நல்லா நம்மளுக்கு வாசமா இருக்கும். ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி இன்னைக்கு நான் சேர்த்துக்க போறேன். அதே டம்ளர்ல அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரே டம்ளர்ல நீங்க மெஷர் பண்றீங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு குதிரைவாலியும் 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இதை ரெண்டையும் இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். 2 இருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். குதிரைவாலியில் புரோட்டீனும் அயன் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். 3 முறை கழுவியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற விடலாம். பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஜாஸ்தி வேணாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. முதல்ல நான் ஜீரகத்தை சேர்த்து லைட்டாக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் லைட்டா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். லைட்டா கொஞ்சமா வதக்குங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். கடைசியா நான் இதுல முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ 1 டம்ளர் குதிரைவாலியும் பருப்பும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். நம்ம பொங்கல் பண்ணுறப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம நார்மல் வெண்பொங்கல் மாதிரி உடனே அரிசி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குதிரைவாலியை சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற குதிரைவாலியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். பாருங்க, லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம், கரெக்டாக வெந்து வரும். இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட குதிரைவாலி பொங்கல் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மேலாப்பில் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும். கலந்து காமிக்கிறேன். பாருங்க, ஹார்டாக இருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணினோடனே நம்ம நல்லா இதை கலந்து விட்டுறணும் சூடாக இருக்கிறப்பவே. இல்லைன்னா ஒரு சில இடம் கட்டியாகவும் ஒரு சில இடம் தண்ணியாகவும் இருக்கும். அதனால நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம்.
ஒன்றுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும், நல்லா வெந்து வரும் பொங்கலுக்கு. அதுக்கப்புறமா குதிரைவாலி பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கிறப்பவே சாப்பிட்றணும். நேரம் ஆக ஆக கொஞ்சம் கட்டியாயிரும். பாருங்க, பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு குதிரைவாலி பொங்கலுக்கு சாம்பாரும் சட்னியும் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.